இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நிதி இல்லை நிதி இல்லை என்று கூப்பாடு போடுகிறார். எப்படி நிதி இருக்கும்? இன்றைக்கு ஏழைகள் நிறைந்த மாநிலம், இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதற்கு நிதி கிடையாது. கார்பந்தையும் நடத்துவதற்கு நிதி இருக்குது. கார்பந்தையும் நமக்கு யாராவது கேட்டாங்களா? ஏங்க கார்பந்தையும் முக்கியமா? வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சென்னை மாநகரத்துடைய மத்திய பகுதியிலே கார்பந்தயம் நடத்துகிறார் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். பிறகு எழுதாத பேனாவை நடுக்கடலில் வைப்பதற்கு அரசாங்க பணம் 82 கோடி ஒதுக்கீடு செய்கின்றார்கள். எழுதாத பேனால எங்க வச்சா என்ன? எழுதுற பேனாவை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கல. எழுதுற பேனாவை மாணவர்களுக்கு கொடுங்க. அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுங்க, பாராட்டுவாங்க. சிந்தித்து பாருங்கள், இன்னைக்கு அரசாங்க பணத்தை எப்படியெல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்கின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொருடைய உழைப்பிலும் வரி மூலமாக அரசாங்கத்துக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பணத்தை எப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் ஊதாரி செலவை செய்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே எனக்கு கிடைத்த தகவல், சுயநிதி குழு அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு ஆய்வு செய்வதற்காக 44 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னும் 2 மாசம் அந்த பணத்தை ஆட்டை போடுவதற்கு, அதை கொள்ளையடிப்பதற்கு 44 கோடி இன்றைக்கு இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்காக போட்டிருக்காங்க. நீங்க ஆய்வு செய்யணும்னா ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆய்வு செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஆனா தேர்தலுக்கு 2 மாதம் தான் இருக்குது. இப்போ அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க. இந்த நிதியை இவர்கள் சுருட்டுவதற்காகத்தான் இந்த ஆய்வு என்ற போர்வையிலே இன்றைக்கு இந்த நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸ்டாலின் பேசுகிறார், அதிமுகவிலே கூட்டணி இல்லை என்று. திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்திருங்கள், அதிமுக எப்படி கூட்டணி அமையும் என்பதை பொறுத்திருங்கள். என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிராமத்தில் இருந்து வந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும். பெரும் 234 சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை இடங்களிலே அதிமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும்.